அந்த சந்திராசிரம நாள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அல்லது வந்து கொஞ்சம் சின்ன இடைஞ்சல் வந்துன்னா நான் அப்போ ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்து எனக்கு சந்திராசிரமம் வந்து அதனால் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுடைய சுய அறிவும் எண்ணமும் கொண்டது. எப்போவுமே ஒரு ஜோதிடத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லப்பட்டது நமக்கு எந்தெந்த அளவில் வந்து அது உதவி செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் புறந்தள்ளிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நன்மையான பலன்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்துடும். அதேமாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய உள்ளுறுப்போ வெளியுறுப்போ செயல்பாடு இல்லாமல் அந்த செயல்பாட்டில் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக நிர்ணயிக்கப்படக்கூடிய நாள் உங்களுக்கு சந்திராசிரமமாக வருது. இல்லை சார் நாளைக்கு நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வியாதியினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய. அப்போ அந்த நேரத்தில் வந்து சந்திராசிரமம் பார்த்து அஷ்டமி நவமி பார்த்து 4 நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம படுபாதகமான ஒரு பலன்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அப்போ சந்திராசிரமம் அப்படின்றதுக்கு நம்ம அதை வந்து அந்த சந்திராசிரமத்தை வந்து கடைப்பிடிக்கலாமா அல்லது கடைப்பிடிக்க வேண்டாமாங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். இது ஆகாதப்பா நமக்கு வந்து இது நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து இதே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சந்திராசிரமம் அப்படின்றது என்ன? முதல்ல வந்து அந்த சந்திராசிரமம் வந்து அவ்வளவு கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து சந்திராசிரமமாக வரும். அப்போ அந்த 2.25 நாள் ஒரு ராசி சந்திரன் டிராவல் பண்ணக்கூடியது ஒரு ராசியில் 2.25 நாள் எடுத்துக்கிறான். இப்போ அந்த 2.25 நாளில் இருக்கக்கூடிய 9 பாதங்கள், அதாவது வந்து அந்த 2.25 நாளும் வந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய 30 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய 9 பாதங்களை கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள் இந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பேர். உதாரணமாக எப்பவும் போல் மேசராசியை எடுத்துக்குவோம். மேசராசிக்கு விருச்சிக ராசி 8வது வீடாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த மேசராசிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் டிராவல் பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ளே நுழையக்கூடிய நாள்லேருந்து மேசராசிக்கு வந்து சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அப்போ வந்த உடனே எந்த நட்சத்திரத்தை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்குள்ளே உள்ள நுழையும் பொழுது இந்த இடத்துல வந்து விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது. அதாவது வந்து துலா ராசியிலிருந்து விசாகம் 1, 2, 3 கடந்து விசாகம் 4ஆம் பாதத்திற்கு வரக்கூடியது விருச்சிக ராசி. அப்போ அந்த விருச்சிக ராசிக்குள்ளே நுழையக்கூடிய அந்த சந்திரன் மேச ராசிக்கு 8வது ராசிக்குள்ளே நுழையிறார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்குள்ளே நுழையக்கூடிய